மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு உதவி புரிந்துள்ள தலைமை செயலாளர்களையும் காவல்துறை தலைமை இயக்குநர்களையும் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளையும் வரவேற்கிறேன். காவல்துறை சார்பில் 76 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள காவல்துறை கட்டிடங்கள் மற்றும் 15 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 22 திறன்மிகு வகுப்புரைகள் ஆகியவற்றை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காவல்துறை சார்பில் கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்காநல்லூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் பிரைண்ட் நகர் ஆகிய இடங்களில் தலா 100 காவலர் தலைமை காவலர் குடியிருப்புகள், காஞ்சிபுரம் மாவட்டம் விஷ்ணு காஞ்சியில் புதிய காவல் நிலையம், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் செங்குன்றத்தில் புதிய போக்குவரத்து காவல் நிலையம், சென்னை கொண்டித்தோப்பில் காவலர்களின் குழந்தைகளுக்கான உடற்பயிற்சி கூடம், நூலகம் மற்றும் கல்வி மையம், சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பாதுகாப்பு பிரிவு குற்ற புலனாய்வு துறையின் புதிய கட்டுப்பாட்டு அறை, தண்டையார்பேட்டை, மதுரை, சேலம் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் காவலர் அங்காடிகள், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் செங்குன்றத்தில் காவல் உதவி ஆணையாளர் முகாம் அலுவலகம் மற்றும் குடியிருப்புகள், கரூர் மாவட்டம் கரூரில் கியூ பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை கட்டடம், மேலும் தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்திலும் 8 காவலர் பயிற்சி பள்ளிகளிலும் அமைக்கப்பட்டுள்ள 22 திறன்மிகு வகுப்பறைகள் என ரூபாய் 75 கோடியே 80 லட்சத்தி 17,000 செலவில் கட்டப்பட்டுள்ள 200 காவலர் குடியிருப்புகள், 2 காவல் நிலையங்கள் மற்றும் 8 காவல்துறை இதர கட்டடங்கள் மற்றும் ரூபாய் 15 கோடி செலவில் 22 காவல் பயிற்சி மையங்களில் அமைக்கப்பட்டுள்ள திறன்மிகு வகுப்பறைகள் திறந்து வைக்கப்படுகின்றன. மேற்கண்ட பல்வேறு கட்டடங்களை திறந்து வைத்து காவல்துறையின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேலும் வலுப்படுத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் 2138 அடுக்குமாடி குடியிருப்புகள் காவல்துறையினரின் பயன்பாட்டுக்காக வழங்கிடும் அடையாளமாக 5 காவலர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சென்னை சோழங்கநல்லூர், மகாகவி பாரதி நகர், அம்பத்தூர் ஆகிய இடங்களில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் 2138 வாடகை குடியிருப்புகளை காவல்துறையினரின் பயன்பாட்டிற்கு வழங்கிடும் அடையாளமாக 5 காவலர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணையினை வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திரு கே மதியழகன், சிறப்பு உதவி ஆய்வாளர், சென்னை பெருநகர காவல். வணக்கம் சார். தமிழ்நாடு காவல்துறை மற்றும் தமிழ்நாடு காவல் வீட்டு வசதி கழகம் சார்பாக காவல்துறையின் புதிய கட்டிடங்கள் திறந்து வைத்திருக்காகவும் காவல் பயிற்சிக்காக ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் தொடங்கி வைத்திருக்காகவும் மற்றும் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டால் கட்டப்பட்ட புதிய குடியிருப்புகள் ஒத்துக்கீட்டு ஆணை வழங்குவதற்காகவும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.